நீங்க ஒரு சப் 4 மீட்டர் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு சிடன் கார் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். ஸோ இப்போ நம்ம கூட இருக்கிறது தி ஆல் நியூ Hyundai Aura CNG வேரியன்ட் 1.2 லிட்டருக்கான 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் பத்தி தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் மறக்காம பிரஸ் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதனுடைய பிரிண்ட்ஸ் அண்ட் கலர் வேரியன்ட்ஸ் எல்லாமே இந்த ஸ்லைட்ல உங்களுக்காக போட்டிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ES, SX அண்ட் SX ஆப்ஷன் சொல்லி 5 வேரியன்ட் கொடுத்திருக்காங்க. ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து திருப்பூர்ல வந்து ஆன் ரோட் பிரைஸ் 8,14,500 rupeesல இருந்து SX CNG வேரியன்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது இன்னைக்கு நம்ம பாக்குறது S CNG வேரியன்ட், இதுக்கு அடுத்த வேரியன்ட் SX CNG. ஸோ அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா 11,14,000 கிட்ட வருது. ஸோ இதனுடைய டீடைல் ரிவ்யூ நம்ம இந்த சேனல்ல போட்டிருக்கோம், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த Hyundai Auraவுடைய ஃப்ரண்ட் டிசைன் பார்த்தோம் அப்படின்னா சேம் நமக்கு i10ல பார்க்குற மாதிரியே இருக்கும். ஸோ i10உடைய ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன்னே சொல்லலாம் இந்த Hyundai Aura. ஸோ இங்கே ஃப்ரண்ட்ல நமக்கான ரேடியேட்டர் கிரில் வந்து கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு டிசைன் ஷேப்ல இருக்கு. அங்கேயே நமக்கான நம்பர் பிளேட்ஸ்க்கான ப்ரொவிஷன் கிடைக்குது, ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ்ல கொடுத்துருக்கிறது நல்லாவே இருக்கு. மேலே நமக்கான Hyundaiக்கான பேட்சிங் வந்து ஒரு பிளாக் கலர் தீம்ல எம்பர்ட் பண்ணிருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா குரோம்ல ஒரு மேட் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ஸ்மைலிங் டிசைன் வந்து இங்கே ஃபீல் பண்ண முடியுது. மேலே நல்ல நமக்கான கேரக்டர் லைன்ஸ் எல்லாம் வந்து மஸ்குலராக கொடுத்துருக்காங்க. பானட்ல ஒரு ஸ்வீப் டிசைன், ஹாலோஜனுக்கான ஒரு ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வந்து டாப் எண்ட்ல கொடுக்குறாங்க. இதுல நமக்கு நார்மலுக்கான ஹாலோஜன் பல்ப் தான் கிடைக்குது, இண்டிகேட்டர் நமக்கு இந்த ஏரியால கிடைக்குது. இதன் கீழே நமக்கான பூமராங் டைப்ல பாத்தீங்கன்னா ஒரு LED DRL lamp வந்து ரெண்டு சைடுமே கொடுத்துருக்கு. ஸோ ஓவராலா பார்க்கும்போது இந்த ஃப்ரண்ட் டிசைன் வந்து பர்சனலா எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இதனுடைய சைட் ப்ரொஃபைல் பத்தி பார்த்துருவோம் வாங்க. ஸோ சைட் ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு சைடில் ஓவரால் லென்த் வந்து 3.995 மில்லிமீட்டருக்கான லென்த்தும், ஹைட் வந்து 1.6க்கான ஹைட், தென் விட்த் வந்து 1.5 மீட்டருக்கான விட்த்தும் கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு அடுத்து இதனுடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 170 மில்லிமீட்டருக்கான கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இந்த Auraல நமக்கு கிடைக்குது. தென் இதனுடைய டயர் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா 175/60 ரிம் சைஸ் 15 இன்ச்சுக்கான ரிம் சைஸ் கொடுத்துருக்கு. ஒரு ஸ்டைல் அலாய் டிசைன் இருக்கக்கூடிய ஸ்டீல் கேப் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. மேலே கேப் தான் வந்திருக்கு. ஸோ இங்கே நமக்கான இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்கு. தென் ORVMs பொறுத்த வரைக்கும் மேனுவலி அட்ஜஸ்டபிள் ORVMs, பட் உள்ளிருந்து உங்களால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். டோர் நாப்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வேரியன்ட்ல உங்களுக்கு கீ நாப் மாதிரி தான் இருக்கு. ஸோ டாப் அண்ட் எடுத்துட்டீங்கன்னா ஒன் டச் ஆப்ஷனுடைய வந்துருது. மேலே நமக்கான ரூஃப் ரைல்ஸ் எதுவுமே கொடுக்கல. A, B அண்ட் C பில்லர் பார்த்தீங்கன்னா A அண்ட் B வந்து மேட் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க பிளாக் கலர்ல. ரியர்ல C பில்லர் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துக்கு ஒரு கட் கொடுத்துருக்கு, பார்க்கும்போது தெரியும். ஸோ ஒரு பிளாக் கலர் பியானோ பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்கிறது லுக் வைஸ்ல நல்லாவே இருக்கு. தென் அப்படியே நமக்கு ரியர்ல வந்தீங்க அப்படின்னா ரியர்ல தான் மெயினான ஒரு விஷயமே இருக்குன்னு சொல்லலாம். பிகாஸ் இதுல வந்து நமக்கு ரியர்ல சிடன் கிளாஸா இருந்தாலும் ஒரு ஸ்பாய்லர் வந்து கொடுத்துருக்காங்க, கம்பெனிலேயே ஃபிக்ஸ் பண்ண ஸ்பாய்லர். ஸோ அதுலேயே நமக்கான ரிஃப்ளெக்டரும் ப்ரொவைட் ஆயிருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கான சின்னதாக ஒரு ஆண்டனா கொடுத்துருக்காங்க. ஷார்க் ஃபின் ஆண்டனா இந்த வேரியன்ட்ல கிடைக்கல. இங்கே நமக்கு டீஃபாகர் ப்ரொவைட் ஆயிருக்கு. தென் Hyundaiக்கான பேட்சிங் வந்து இங்கே எம்பர்ட் பண்ணியிருக்காங்க. Auraக்கான பேட்சிங்கும் இங்கே கிடைக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குரோம் ஃபினிஷ்ல பிளாக் கலர் தீம்ல வந்துட்டு கொடுத்துருக்கிறது நல்லா இருக்கு டிசைன் வைஸ்ல. நீங்க உங்களுக்கு ரியல் டெய்லைட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு Z ஷேப்ல வந்துட்டு உங்களுக்கு ரியல் டெய்லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ லுக் வைஸ்ல இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் டிசைன்ல. அதுக்கு அடுத்து இங்கேயே உங்களுக்கான ஹாலோஜன் பல்ப்ல ரிவர்ஸ் பார்க்கிங் அண்ட் பிரேக் லைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். கீழே நமக்கு இந்த வேரியன்ட்ல 2 பார்க்கிங் சென்சார் வந்துருது. பட் இதுல வந்து உங்களுக்கு கேமரா கிடைக்காது. பட் டாப் அண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கேமரா கிடைக்கும். நீங்க உங்களுக்கான நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷன், கீழே நமக்கான பிளாக் கலர்டு தீம் ஸ்கிட் பிளேட்ஸ் கொடுத்துருக்கிறது நல்லா இருக்கு. ரைட் சைட்ல நமக்கான எக்ஸாக்ஸ் பைப் வந்துருது, லெஃப்ட் சைட்ல நமக்கான டோ ஹூக் வந்துருது. ஓவராலா இந்த Hyundai Auraவுடைய எக்ஸ்டீரியர் பத்தி ஒரு ஷார்ட் ஓவர் வியூ பார்த்துட்டோம். ஸோ இப்போ இன்டீரியர் பார்க்கறதுக்கு முன்னாடி இதனுடைய பூட் ஸ்பேஸ் பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதுதான் Hyundai Auraவுடைய கீ. ஸோ ஒரு ஃபிளிப் டைப்கான கீ தான் வந்து இதுல கிடைக்குது. இதுலயே நமக்கான லாக் அண்ட் ஹோல்டுக்கான ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் நீங்க ஒரு 2 செகண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா பூட் வந்து ஓப்பன் ஆயிடுது. ஸோ பூட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு பார்க்கறது CNG வேரியன்ட். ஸோ CNG வேரியண்ட்டுக்கும் போது இங்கே நமக்கு 65 லிட்டருக்கான ஒரு வாட்டர் ஈக்குவலண்ட்டுக்கான ஒரு கேஸ் டேங்க் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. தென் இதனுடைய பூட் ஸ்பேஸ் வந்துட்டு ஒரு டீசெண்டான பூட் ஸ்பேஸ் தான் கிடைக்குது. இங்கே வந்து லோடிங் கெப்பாசிட்டிக்கு வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு பம்ப் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு அளவுக்கான டீசெண்டான ஸ்பேஸ் இங்கே கொடுத்துருக்கு. கீழே நமக்கான ஸ்பேர் வீல் வந்து சேம் ப்ரொஃபைலில் தான் கொடுத்துருக்காங்க. கூடவே நமக்கான ஜாக்கி எல்லாமே வந்துடுது. ஸோ இங்கே லெஃப்ட்லையும் ரைட்லையும் சரி நமக்கு ஹூக்ஸ் அண்ட் லைட்ஸ் எதுவுமே ப்ரொவைட் பண்ணல. பட் இருந்தாலும் ஒரு டீசெண்டான லெவலில் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்கு. க்ளோசிங்கும் பார்த்தீங்கன்னா நீட்டான லெவல்லே க்ளோஸ் ஆயிடுது. இப்போ உள்ளே போயிட்டு இதனுடைய இன்டீரியர் பற்றி பார்த்துருவோம்.
வாங்க. ஸோ கைஸ் இப்போ இந்த இன்டீரியர் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருக்கிறது ஹுண்டாயில் அவுரா எஸ் சிஎன்ஜி வேரியன்ட். ஸோ இது வந்து நமக்கு 1.2 லிட்டருக்கான நார்மல் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின். ஸோ இதனுடைய பவர் பார்த்தீங்க அப்படின்னா 81 bhp பவர் அண்ட் 113 Nm ஆஃப் டார்க் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதுலேயே நமக்கு வந்து 1 லிட்டர் டர்போ சார்ஜ்டு இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய பவர் பார்த்தீங்க அப்படின்னா 99 bhp பவர் அண்ட் 117 Nm ஆஃப் டார்க் வந்து ரிலீஸ் பண்ணுது. ஸோ நம்ம இதனோட ரியர் பூட் ஸ்பேஸ் பார்க்கும்போது சிஎன்ஜியோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்துருப்போம் 65 லிட்டருக்கான வாட்டர் ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 28 km per கிலோகிராமுக்கு வந்துட்டு சிஎன்ஜியில் கிடைக்குது. தென் இதனுடைய பெட்ரோல் ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட 37 லிட்டருக்கான டேங்க் கெப்பாசிட்டி இந்த ஓவரால வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிஎன்ஜி பிளஸ் பெட்ரோல் டேங்க் ரெண்டுமே வந்து இதில் கிடைக்குது. ஸோ பெட்ரோலுடைய மைலேஜ் பார்த்தீங்கன்னா 17 to 21 கிலோமீட்டர் வரைக்கும் ஏஆர்ஏலேருந்து கிளைம் பண்ணியிருக்கு. ஸோ சேஃப்டி வைஸ் பார்க்கும்போது இதில் நமக்கு ஏபிஎஸ், இபிடி, 6 ஸ்டாண்டர்ட் ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. தென் ஐஎஸ்ஓ ஃபிக்ஸ்க்கான சைல்ட் மவுண்ட்டும் உங்களுக்கு கிடைச்சிருது. ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்டும் வந்து இந்த ஹுண்டாய் அவுரால கொடுத்துறாங்க. ஸோ இப்போ இதனுடைய இன்டீரியர் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு 1.2 லிட்டருக்கான இன்ஜின் கொடுத்துருக்கு. 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கறது. மேலே நமக்கான இன்சுலேஷன் எதுவுமே பண்ணலை. ஸோ காஸ்ட் கட்டிங் இங்கே நம்மளால பார்க்க முடியுது. ஃபயர் வால் வந்து டீசெண்டாக பண்ணியிருக்கு. கீழே அண்டர் பெட் பார்த்தீங்கன்னா நீட்டாகவே க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். தென் லெஃப்ட்ல நமக்கான வைப்பருக்கான ஃப்ளூயிட், தென் கூலன்ட்கான ஃபில்லிங் கொடுத்துருக்காங்க. தென் ரைட்ல நமக்கான இசிஎம் யூனிட் ப்ரொவைட் ஆயிருக்கு, பேட்டரியும் பிளேஸ் பண்ணியிருக்கு. தென் ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஹுண்டாய்க்கான இன்ஜினுடைய பே வந்துட்டு மெக்கானிக் ஆஸ்பெக்டிவ்ல நீட்டாகவே இருக்கு. ஒரு நீட்டான பர்செப்ஷன்ல ஒர்க் பண்ணக்கூடிய லெவல்லே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு இதனுடைய பில்ட் குவாலிட்டி எப்படின்னு பார்ப்போம். ஃப்ரண்ட்ல போனட்டோட ஸோ போனட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லைட் வெயிட்டாக தான் இருக்கு. பட் இருந்தாலும் நல்ல ஒரு சவுண்டோடைய க்ளோஸ் ஆகுது. உள்ள போயிட்டு இதனுடைய இன்டீரியர் பற்றி பார்த்துருவோம் வாங்க. ஸோ கைஸ் டோரை பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் 90 டிகிரிக்கான ஓப்பனிங் வந்து கிடைச்சிருது. ஸோ உள்ள நமக்கு ஓவராலாக பார்க்கும் ட்ரிபிள் டோன்னே சொல்லலாம். பேஜ் கலர், கிரே கலர், தென் அது கூட நமக்கான சாக்லேட் ப்ரௌன் கலர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு ப்ரீமியம் டிசைன் வந்து உள்ள பிளேஸ் ஆயிருக்கு. தென் டோர் ஹேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா கிடைச்சிருக்கு. இங்கே நமக்கான விண்டோக்கான கண்ட்ரோல்ஸ் அண்ட் டோர் லாக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கு. ஓஆர்விஎம்ஸ்க்கான கண்ட்ரோல் இங்கே கிடைக்குது. தென் கீழே நமக்கான 1 லிட்டருக்கான பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. தென் ஸ்பீக்கரும் நமக்கு ப்ரொவைட் ஆயிருக்கு. ஸோ டோர் பார்க்கும்போது நமக்கு ஒரு டீசென்டான டிசைன்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போ உள்ள போயிட்டு இதனுடைய இங்கிரஸ் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ இங்கிரஸும் நல்லாவே இருக்கு. இப்போ உள்ள போயிட்டு நம்ம இன்டீரியர் பற்றி பார்த்துடலாம் வாங்க. ஸோ இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வண்டி வந்து ஹுண்டாய் அவுராவுடைய சிஎன்ஜி வேரியன்ட். ஸோ அதுக்காக நமக்கு கோ பேசஞ்சர் சீட்டுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டி வைஸ் பார்க்கும்போது இந்த வேரியன்ட் சிஎன்ஜி கொடுத்துருந்தாலும் ஆட்டோமேட்டிக் சென்சிங் டெக்னாலஜியில் கொடுத்துருக்கு. ஸோ கேஸ் ஏதாவது லீக் ஆகுதுன்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆயிரும். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்துட்டு ஒரு சிஎன்ஜி வந்து முடியற லெவலில் ஓட்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போதும் இந்த சிஎன்ஜி டேங்க் வந்து கட் ஆஃப் ஆகிட்டு பெட்ரோலுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிக்கும். அதுக்கான சுவிட்ச் வந்து இங்கே டிரைவரோட ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. கூடவே நமக்கு லெவலர் சுவிட்சும் கிடைச்சிருக்கு ஹெட்லைட்டுக்கு. ஸோ இப்போ இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி இன்ஜினோட நாய்ஸ் எப்படி இருக்குங்கிறத உள்ள பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ 1.2 லிட்டருக்கான இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு ரம்பிள்னஸோடைய ஸ்டார்ட் ஆகுது. பட் இன்ஜினோட நாய்ஸ் வந்து உள்ளுக்குள்ள பெருசா இல்லை. இப்போ இதனுடைய ஸ்டேரிங் வீல் பொறுத்தவரை ஹுண்டாய் i10ல இந்த ஸ்டேரிங் வீல் வந்து உங்களால பார்த்துருக்க முடியும். சென்டர்ல நமக்கான ஹுண்டாய்க்கான பேட்சிங் வந்து எம்பெட் பண்ணிருக்க ஒரு மேட் ஃபினிஷ்ல. இங்கே நமக்கான ஏர் பேக் கிடைக்குது. ஏர் பேக் பொறுத்த வரைக்கும் இந்த வேரியன்ட்ல பேஸ் மாடல்ல இருந்து உங்களுக்கு 6 ஏர் பேக்கான ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்டா 6 ஏர் பேக் சேஃப்டியை வந்து இந்த ஹுண்டாயில வந்துட்டு ஃபாலோ பண்றாங்க எல்லா மாடல்ஸ்லயுமே. இந்த ஸ்டேரிங் வீல் பொறுத்தவரை நமக்கான ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்துருது, டில்ட் ஆப்ஷன் கிடையாது. தென் இங்கே நமக்கு லெஃப்ட் சைடில் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம்கான கண்ட்ரோல்ஸ், தென் ரைட் சைடில் எம்ஐடி கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்கு. எம்ஐடி பொறுத்தவரை உங்களுக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டர், தென் அதுக்கு அடுத்து டோர் லைட்ஸ், சர்வீஸ் அண்ட் ட்ராவல் எல்லாமே வந்து இதில் செக் பண்ணிக்க முடியும். தென் இங்கே எவ்வளோ கிலோமீட்டர் பர் ஹவர் நீங்கள் போயிருக்கீங்க, எவ்வளோ ட்ரிப் ஓடுதுங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஐடியில் சின்னதாக ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்கு. ஸோ அதுலேயே உங்களுக்கு வந்துட்டு ரைட் சைடில் இருக்கக்கூடிய பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பெட்ரோல், சிஎன்ஜி. ஸோ இது வந்துட்டு உங்களால் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் பெட்ரோலில் ஓட்டுறீங்களா இல்லை சிஎன்ஜியில் ஓட்டுறீங்களா அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் இங்கேயே வந்துட்டு பார்த்துக்கலாம். ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். தென் லெஃப்ட் சைடில் நமக்கான ஆர்பிஎம் மீட்டர் அண்ட் ரைட் சைடில் நமக்கான ஸ்பீடோ மீட்டர் கொடுத்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடில் அப்படியே வந்தீங்க அப்படின்னா ஸ்டேரிங் வந்து லெஃப்ட் சைடில் நமக்கு வைப்பர்ஸ்க்கான கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. தென் ஸ்டேரிங்கோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ஹெட்லைட்ஸ், டர்ன் சிக்னல்ஸ்க்கான கண்ட்ரோல் கிடைக்குது. இதில் வந்து ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட் கிடைக்கல. தென் இங்கே நமக்கான ஸ்டேரிங் வீலோட அப்படியே லெஃப்ட் சைடில் வந்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் கன்சோலில் இந்த எஸ்சிஎன்ஜி வேரியண்ட்ல உங்களுக்கு நார்மலான ஒரு
FM சிஸ்டம் வித் ரேடியோ பிளேயரோட கொடுத்துறாங்க. ஸோ ஒரு டீசென்டான குவாலிட்டியில் இருக்கு. நீங்க டச் ஸ்கிரீனோட வேணும்னு நினைச்சீங்கன்னா 8.8 இன்ச்சுக்கான ஒரு டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் வேணும்னு நினைச்சீங்கன்னா SX மாடல் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். இதுலயே நீங்க கூட அப்டேட் பண்ணிக்க முடியும். இந்த வேரியன்ட்ல உங்களுக்கு கியர் நாப் பொறுத்த வரைக்கும் 5 ஸ்பீடுக்கான மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்கு. தென் AMT-க்கான ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதுல நமக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் மட்டும் வந்திருக்கு. ஏன்னா பிகாஸ் இதுல வந்து கேமரா கிடையாது, டியூ டு திஸ் டச் ஸ்கிரீன் வந்து இங்க கொடுக்கல. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் ஹசார்ட் ஸ்விட்ச் கொடுத்துருக்கு. இங்க நமக்கான ஏசி வென்ஸ் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்லயும், லெஃப்ட் அண்ட் டிரைவர் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஏரோடைனமிக் ஒரு ஏரோப்ளைன்ல இருக்க மாதிரி ஒரு ப்ளோயர் கொடுத்துருக்கு. ஆன்டி கிளாக் வைஸ்ல நீங்க வந்து ஓபன் பண்ணிக்கலாம். நீங்க லெஃப்ட்ல இருந்து ரைட் சைடு வரைக்கும் வந்துட்டு ஒரு சாக்லேட் ப்ரௌன் கலர் டிராவல் ஆயிருக்கு. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. வித் ஹனிகோம் டிசைனோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கோ பேசஞ்சர் சைட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஏரியா சின்னதாக கொடுத்துருக்கு. க்ளவ் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் கூலண்டோட க்ளவ் பாக்ஸ் வந்து இங்க கிடைக்குது. தென் இங்க ஒரு டீசென்டான ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா கிடைக்குது. தென் மேலே அப்படியே பாத்தீங்கன்னா சன்வைசர் பொறுத்த வரைக்கும் கிளாஸ் இதுல கொடுக்கல. கோ பேசஞ்சர் சைட்ல வெறும் சன்வைசர் மட்டும் கிடைக்குது. தென் ரைட் சைட்ல நமக்கான லைட் வந்து ஒரு ஹாலோஜன் செட்டப்ல கொடுத்துருக்காங்க. தென் இங்க நமக்கான மைக்குக்கான ஒரு ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கு. தென் இங்க ரைட் சைட்ல நமக்கு டிக்கெட் ஹோல்டரோட ஒரு சன்வைசர் கொடுத்துருக்கு டிரைவர் சைட்ல. தென் அப்படியே நம்ம கீழே வந்தோம் அப்படின்னா இங்க நமக்கான கப் ஹோல்டர் வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஒன்னு பெரிய கப் ஹோல்டர், தென் இன்னொன்று வந்து சின்ன கப் ஹோல்டர். தென் இங்க வந்து கீ வச்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது. இங்க நமக்கான ஹேண்ட் பிரேக் வந்து மேனுவலா தான் கொடுத்துருக்கு. ஸோ கைஸ் ஓவராலா ஃப்ரண்ட் கேபினோட அவுராவோட டிசைன் வந்து நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ எக்ரஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு ரியர் கேபின் வியூ பத்தி பாத்துருவோம் வாங்க. ஸோ எக்ரஸ்மே ஒரு டீசென்டான வேலையே இருக்கு. இப்போ ரியர் கேபின் போயிடலாம் வாங்க. ஸோ கைஸ் இப்போ ரியரோட கேபின் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ரியர்ல நமக்கான டோர்ல பாத்தீங்கன்னா இங்க சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல் வந்து கிடைச்சது. ஃப்ரண்ட்ல மட்டும் நமக்கு 1 டச்க்கான டவுன் கிடைக்குது. அப் நீங்க பண்றதுக்கு மேனுவலா தான் டச் பண்ணி ஏற்றிக்க முடியும். ஸோ இங்கே நமக்கான ஸ்பீக்கர் கிடைக்குது. டோர் நாபு மேட் ஃபினிஷ்ல ஒரு பிளாக் கலர்ல கொடுத்துருக்கிறது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இப்போ உள்ள வந்துட்டு இங்கிரஸ் எப்படி இருக்கு, நீ ரூம் என்னோட லெக் ரூம் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஹுண்டாய் அவருடைய பேக் கேபின்ல தான் வந்து உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ இங்கே நமக்கான சீட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெஞ்ச் டைப்க்கான சீட் பொசிஷன் கொடுத்துருக்கு. லெக் ரூம் பொறுத்த வரைக்கும் எனக்கு நீ ரூம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல என்னோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த சீட் வச்சிருக்கேன். ஸோ 5.8 இருக்கக்கூடிய என்னோட ஹைட்டுக்கு நீ ரூம் ஒரு டீசெண்டா இருக்கு. பிகாஸ் இதுல வந்து சீட் வந்து ஸ்கூப் அவுட் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஃப்ரண்ட்ல ரைட் சைட்ல 2 பக்கமும் மேக்ஸிமம் ஹோல்டர் கொடுக்கல. பட் இருந்தாலும் ஸ்கூப் அவுட் பண்ணியிருக்க டிசைன் நல்லாவே இருக்கு பார்க்கறதுக்கு. லெக் ரூம் பொறுத்த வரைக்கும் நல்லா டெக் பண்ணி வச்சிருக்கேன் என்னோட லெக்கை. நல்ல ஒரு டீசென்டான லெக் ரூம் இங்க கிடைக்குது. தை சப்போர்ட் பாத்தீங்கன்னா ஒரு 85%க்கான தை வந்து ஃபில் பண்ணிருது. லாங் டிராவலுக்கு தை சப்போர்ட் பெரிய ஒரு இம்பாக்டா இருக்காது. தென் ரியர்ல நமக்கான ஹெட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து உங்களுக்கு ஹெட்ரெஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நல்ல ஒரு கம்ஃபர்ட் வந்து ஹெட்ரெஸ்ட்ல கிடைக்குது. தென் சென்டர்ல நமக்கான ஆர்ம்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்க நமக்கு 2 கப் ஹோல்டர் கொடுத்துருக்கு. ஸோ ஆர்ம்ரெஸ்ட் ஒரு நல்ல கம்ஃபர்ட் லெவல்ல இருக்கு. ரொம்ப கீழேயும் போகல, ரொம்ப மேலேயும் இல்ல, டீசென்டான லெவல்ல இருக்கு. 2 கப் ஹோல்டர் நமக்கு ப்ரொவைட் ஆயிருக்கு. நீங்க கீழே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த வேரியன்ட்ல உங்களுக்கு ரியர்க்கான ஏசி வென்ட் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷனும் இங்க கிடைக்குது. தென் கீழே நமக்கான 12 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சாக்கெட்டும் கொடுத்துருக்கு. தென் இங்க சென்டர்ல பாத்தீங்கன்னா சின்ன ஒரு பம்ப் கொடுத்துருக்கு. இப்போ சென்டர் பேசஞ்சர் சீட் வந்து எப்படி இருக்குங்கிறது நடுவில் உட்காந்து பார்ப்போம். ஸோ இந்த பம்ப் வந்து பெருசா அஃபெக்ட் பண்ணலன்னே சொல்லலாம். இருந்தாலும் நீங்க சைட்ல கால் வச்சா ஒரு 3 பேர் டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் இருந்தாலும் இது வந்து ஒரு 4 பேர் போகிறதுக்கான ஒரு வண்டின்னு தான் சொல்லணும். ஸோ இதனுடைய ரியர் கம்ஃபர்ட் எனக்கு பர்சனலா பிடிச்சிருக்கு. பிகாஸ் இது 4 பேர் போறதுக்கு ஒரு ஆப்டான வெஹிக்கல். பிகாஸ் இப்படி நீங்க உட்காந்துட்டீங்க அப்படின்னா ஆர்ம்ரெஸ்ட் வந்து கரெக்டான பொசிஷன்ல இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா டிஎல்ஓ பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் நல்லாவே கொடுத்துருக்கு. சின்னதாக ஒரு குவார்டர் கிளாஸும் கொடுத்துருக்கிறது உள்ள ஒரு ரூமினஸை கிரியேட் பண்ணுது. நல்லா வெளிச்சமாவே இருக்கு பார்க்கறதுக்கு. தென் அதுக்கு அடுத்து நமக்கு ரியர்ல பார்த்து பார்சல் ட்ரை கொடுத்துருக்கு. தென் ரியர்ல நமக்கு சேஃப்டி வைஸ் பார்க்கும்போது ஐஎஸ்ஓ ஃபிக்ஸ்க்கான சைல்ட் மவுண்ட் ஒன்று கொடுத்துருக்கு. தென் 3 பாயிண்ட்க்கான ஒரு சீட் பெல்ட்ஸும் இங்கே ப்ரொவைட் ஆயிருக்கு. 3 பேருக்குமே வந்து செப்பரேட்டா சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இது இ வேரியன்ட்ல இருந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டா 6 ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்கு. தென் மேலே நமக்கான கிராப் ஹேண்டில் வித் ஹூக்கோட கொடுத்துருக்காங்க. எனக்கு ஹுண்டாயில ஆல்ரெடி நம்ம வீடியோவில் நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன். கிராப் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஹுண்டாயில ஸ்மூத்தாக வந்துட்டு க்ளோஸ் ஆகும். ஸோ இது பர்சனலாக எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. இப்போ இதோடைய எக்ரஸ் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ டோர் ஃப்ரண்ட் டோர் மாதிரியே ஒரு 3 பாயிண்ட்ல வந்துட்டு ஓப்பன் ஆகுது. இப்போ நம்ம இறங்கிடுவோம். ஸோ ரியர் எக்ரஸும் நல்லாவே இருக்கு. வயசானவங்களுக்கு உள்ள ஏறும் போதும் இறங்கும் போதும் சரி ஹெட்டை வந்து மைண்ட் பண்ணாம இருக்கு.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹுண்டாய் அவுராவை பற்றி ஒரு டீட்டெயில் ரிவ்யூ நம்ம சேனலில் இப்போ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, சிட்டி பேஸ்டு காரை வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த ஹுண்டாய் அவுராவை நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தென் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் வந்து உங்களை வந்து கண்டிப்பாக சேரும். தென் இன்னும் நிறையா புது கார் ரிவ்யூஸும் நம்மளால் வந்துட்டு இனிமேல் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்பவுமே முக்கியம். ஸோ இதனுடைய ஆன் ரோட் ப்ரைஸ், கலர் வேரியன்ட், தென் இதனுடைய இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் டைமென்ஷன், ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி எல்லாமே நான் வந்துட்டு இந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ இன்னைக்கு நமக்கு இந்த ஹுண்டாய் அவுரா கொடுத்துருக்கிறது திருப்பூரில் இருக்கக்கூடிய பல்லடம் ரோட்டில் SS ஆட்டோமார்ட் அப்படிங்கிற ஹுண்டாய் ஷோரூம் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லிட்டு, ஸோ இந்த வண்டியை நீங்களும் புக் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மிஸ்டர் அருண் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் திருப்பூர் SS ஆட்டோமார்ட்டில் இருக்காரு. ஸோ அவங்கள கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி பாருங்கள். இந்த ஹுண்டாய் அவுரா தென் இதனுடைய ஹுண்டாயுடைய நிறைய வேரியன்ஸை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக அவர் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வண்டியை நீங்கள் புக் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கண்டிப்பாக கால் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ இந்த டாக்ஸி வேரியன்ஸ் வந்து அவரால் நிறைய கொடுத்துட்ருக்காங்க. வித்தின் 10 டேஸில் வந்துட்டு இந்த வண்டியை டெலிவர் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் ஒரு டாக்ஸி வெஹிக்கிள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அவுராவை வந்துட்டு ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஹுண்டாய் அவுரா புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? வாங்க திருப்பூர் ஹுண்டாய் போகலாம், இந்த வண்டியை புக் பண்ணிடுவோம்.